ஏன் மேலே ஏறி நிற்கிறீங்க? உட்காருங்க. கீழே இறங்கு, கீழே இறங்குப்பா. மாநாட்டை சீர்குலைக்கிற மாதிரி நடந்தக்கூடாது. தயவுசெய்து அமைதியா இருங்க. ஏன் மேலே ஏறி நிற்கிறீங்க? உட்காருங்க. கீழே இறங்குப்பா. மாநாட்டை சீர்குலைக்கிற மாதிரி நடந்தக்கூடாது. தயவுசெய்து அமைதியா இருங்க. தயவுசெய்து தோழர்கள் அமைதியா வந்துட்டீங்க, அப்படியே நில்லுங்க. இங்கே முண்டி அடிச்சு. ஏன் மேலே ஏறி நிற்கிறீங்க? உட்காருங்க. கீழே இறங்குப்பா. மாநாட்டை சீர்குலைக்கிற மாதிரி நடந்தக்கூடாது. தயவுசெய்து அமைதியா இருங்க. பெண்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல நீங்க உங்களுக்கு பின்னால் அந்த பக்கத்தில் நிறைய இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. கூச்சல் போட்டால் தலைவர்கள் பேச முடியாது. தயவுசெய்து வந்துட்டீங்க, கீழே இறங்கி நில்லுங்க. இந்த வயர்லாம் மிதிக்கிறதுனால லைட்லாம் ஆஃப் ஆகுது. இந்த பாருங்க, அது எல்இடி லைட்லாம் ஆஃப் ஆகுது, இருட்டாகுது. மழை வர்ற மாதிரி இருக்கு. நாம சீக்கிரம் முடிச்சாகணும். தயவுசெய்து தோழர்கள் அமைதியா வந்துட்டீங்க, அப்படியே நில்லுங்க. இங்கே முண்டி அடிச்சு. ஏன் மேலே ஏறி நிற்கிறீங்க? உட்காருங்க. கீழே இறங்குப்பா. மாநாட்டை சீர்குலைக்கிற மாதிரி நடந்தக்கூடாது. தயவுசெய்து அமைதியா இருங்க. எங்க கப்பல் ஜப்பான்ல குஷிரோவுக்கு அடுத்து ஹெக்கோடேட்டுங்கிற ஊருக்கு வந்துச்சு. போர்ட்டுக்கு பக்கத்துலேயே ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ் மார்க்கெட் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதை காலையில பார்க்க போகலான்னு முடிவு பண்ணி குடும்பத்தோட புறப்பட்டோம். தம்பியை மெல்ல கப்பல்லேருந்து ரேம்பில் இறக்கணும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னு சொன்னதுனால நடந்தே போனோம். பாஸ்போர்ட்டு, ரூம் கீலாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டோம். நண்டுக்கும் கணவாய்க்கும் ஃபேமஸான ஊர் இது. மக்கள் வாங்கறதுக்காக அப்படியே உயிரோட வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தரும் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. எல்லாம் செல்ஃபோனில் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அங்கேயே பெரிய ஃபுட் கோர்ட் இருக்குது. நம்ம வேண்டியதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம கூட கப்பலில் வந்தவர் ஹாங்காங்கர் ஒருத்தர் நண்பர் ஆயிட்டாரு. இந்த பழத்தை சாப்பிடு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. பசங்க அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டாங்க. நாங்கள் அவர் சொன்ன பழத்தை சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப சுவையாக இருந்துச்சு. எல்லா நாட்டு பணத்தையும் அவங்க ஊர் பணமாக என்ன மாற்றி தான் அவங்க ஊரில் பொருள் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு சாதாரண ஃபிஷ் மார்க்கெட்டில் ஒரு மெஷின் வச்சு மாற்றுறதுக்கு உண்டான வசதியை பண்ணியிருக்காங்கன்னா ஜப்பான் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷத்துக்கு நம்மளை அப்படியே ஜப்பான்ல இருக்க ஃபிஷ் மார்க்கெட்டுக்கே நம்ம நெப்போலியன் அவர்கள் கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மளே அங்க போன ஒரு ஃபீலை இந்த வீடியோ கொடுத்துருக்கு. நடிகர் நெப்போலியன் அவர்கள் குடும்பத்தாரோட அமெரிக்கால வசிச்சுட்டு வராரு. அதெல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். இப்போ தன்னுடைய